ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது. அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மத தெய்வம் மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார், மீனத்தில் ராகு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறி இருக்கு. குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறி இருக்கு. அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இரண்டுமே சரிசமமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது. பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள், சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க, செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன, காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும். இப்போ நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா நெருப்பு அணைகிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம். ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலத்தில் கரிய அடுப்பு தான் இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும். காற்றால் ஏற்படக்கூடிய புயல், மழை, வெள்ளம், தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்க போகுது. அது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. அதுவும் கடகத்தில் இருக்குது. அது நல்ல விஷயந்தான். அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம், நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள், அறிவு சார்ந்தவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள், சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நான் முன்னமே சொல்லியிருந்தேன், சுக்கிரன் நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார். இது பாரி இருக்கும்பொழுது சுக்கிரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது கூட இருக்கிறனால அது கெடுத்துக்கொண்டே தான் இருப்பார். அப்போது இந்த காலகட்டங்களிலே நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும். பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். களவு, பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மாது சூது சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது உள்ளூர், வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும். வெளியூர், வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம். இப்போ கேட்டு தான் இருக்கோம், இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது.
அப்போது என்ன பண்ணணும், அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும், நீதிமன்றம் இதுக்கு தாமாக முன்வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கணும், நல்ல தீர்ப்பு வழங்கணும், சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும். அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும். இது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது மாதிரி இந்த பொது பலனில் நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்டவர் வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருது. கடல் நீர் உள்வாங்கினாலும் என்ன, அந்த மாதிரி ஒரு சுனாமி, ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு. நிலநடுக்கம், சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்க போகிறது. நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும். வெள்ளம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும். ஆகக்கூடிய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் ஏற்பட போகிறது. எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் எல்லோட ஒற்றுமையாக இருக்கணும். ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது. நல்லது மட்டும் செயல்படுத்தணும், நல்லவங்களோட பழகணும். தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிக்கும். நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம். அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும். அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உக்கிரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், காளி. பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள், நடைமுறைகள், காளிக்கு தேவையான நைவேத்தியம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும், ஆண்களுடைய இது மட்டுப்படும். காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும். இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டியவள் காளி. அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக 12 ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன்னு சொல்லப்போகிறேன். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜென்ம சனி தான். சனி வக்ரம் பெற்றதை கூட அந்த கும்பத்தில் இருக்கிறது தான் கணக்கு. ஜென்ம சனி காலம் நடந்துட்டுருக்கு. 2ல் ராகு இருக்காங்க. அது இல்லாமல் அர்த்தாஷ்டம குரு, 4ல் குரு இருக்காங்க. 5ல் செவ்வாய், 6ல் சந்திரன், 7ல் சூரியன் புதன், 8ல் சுக்கிரன் கேது. கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாரான நிலைமையில் தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தெய்வ பலத்தாலும் இறை வழிபாடாலும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மனாலும் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதுதான் சொல்லிட்டு வரேன். எளிமையான பரிகாரங்கள், எளிமையான இறை வழிபாடு தான், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களை பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு சனியோட பாதிப்பு அவ்வளோ இருக்காது, குறைஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய வீடு தான் அது. அதனால் பாதிப்பும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துலேருந்து கொஞ்சம் பிரியிற சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை சதா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் வெளியே மாற்றமாக போயிருந்தால் என்ன இருக்கும், வீட்டுக்கு வராமல் கொஞ்சம் வேலைக்குள்ளே இருக்கலாம், அதிகமாக வேலை வாங்கிட்டு இருக்கலாம், இல்லைனா வெளியூர் ஆடி போயிட்டு வரலாம், இல்லை சொந்தக்கார வீடு இருந்தால் தங்கிட்டு வரலாம். இப்படி தான் எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. அதனாலேயே மன உளைச்சல் ஏற்படும். பெரும்பாலும் மன உளைச்சல் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதுக்கு ஒரே வழி தெய்வ வழிபாடு, தியானம், நம்மளுடைய மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள், இப்படி தான் போகணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கொடுக்கலவங்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எது வந்தாலும் எழுதி வாங்கிக்கிறது நல்லது. வாய் வார்த்தையில் சொல்லாமல் எழுதி வாங்கிக்கிறது நல்லது. இதோட சாட்சியோடு நல்ல கூட எந்த ஒரு நெருங்கிய நட்பாக உறவு வந்தால் கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்க, செய்யுங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது கூட யோசனை பண்ணி செய்யுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த நீங்கள் உதவி பண்ணாலே அவங்களுக்கு தொல்லையாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அப்போ நீங்கள் அதை பார்த்து செய்யணும். இது இல்லாமல் நண்பர்களோட வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவங்க உதவி பண்ணாலும் அதை கரெக்டாக நம்ம பெற்றுக்கணும். நம்ம உதவி பண்ணாலும் அவங்க கரெக்டாக பெற்றுக்கணும். நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்குங்க. வீடு விஷயம்,
வாகனங்கள் வாங்குறது போகிறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் கெட்டு போகும். அதில் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். அதுக்கு கவனமாக இது பண்ணணும். அடிக்கடி வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகினே இருக்கும். அதையும் பார்த்து பழுது பார்த்து சரி பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே அது சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு பயணங்கள் சென்று கொண்டு போது பிரச்சனை இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு எண்ணம் இல்லாமல் இன்னொரு எண்ணம் மேலாகும். ஒரே நேரத்தில் 2-3 விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணும். மனசு அலைபாயும். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி ஆளணும். அது இல்லாமல் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் கிடச்சிரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. வழக்கும் தாமதமாகும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அது போகிறதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே பொறுமையாக இருந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டங்கள் கணவன் மனைவி உறவு தான் பலப்படும். அவங்களுடைய அந்யோன்யம் மேலோங்கும். ஒருத்தருக்கு அவங்க தான் ஆதரவாக உபயோக இருப்பாங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடிய உறவு அதுதான். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும். அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த உறவு நிலைக்கிறதுக்காக நீங்கள் பாடுபடணும். அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி மற்ற உறவுலாம் என்றைக்கு இருந்தாலும் தூரம் தான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பெற்றோர் வழியிலையும் பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல்நிலை பார்க்கணும். அவங்களுடைய சொத்து பந்தம் அதுலேயும் வில்லங்கள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் செய்யக்கூடிய காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு. நீங்களும் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. அதனால் அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இறை வழிபாடு பார்க்கும்போது அந்த தன்வந்திரி பகவான் அவர் வழிபடலாம். பெருமாள் வழிபடலாம். மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிட்டு வரலாம். ஹோமங்கள் நடக்கிற இடத்துல போய் கலந்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். யமன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வாங்க. அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கும். அது மாதிரி இடத்துக்கெல்லாம் சென்று வந்தால் ரொம்ப நல்ல விசேஷம் நடக்கும். அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வாங்க. சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இறை நாமங்கள் சொல்லிட்டு வாங்க. எப்பயுமே தியானமாகவே இருந்துட்டு வாங்க. இது மாதிரிலாம் நல்ல விஷயம் நடக்க போகுது. பரிகாரங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்துபடியாக இருக்கவங்கள உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்க யாருமே உதவி பண்ணாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக போய் பண்ணிட்டு வாங்க. உங்களால் கூட இருந்து பண்ணலாம் கூட தேவையான உதவிகளை வாங்கி கொடுங்க. எல்லோரோடையும் சேர்ந்து ஈடுபட்டு பொதுவாக பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட அங்கே உள்ளவங்களுக்கு நல்லது செய்யுங்க, கெட்டுதல் பண்ணாதீங்க. கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது நல்ல எண்ணங்களோடு இருங்க. யார் எது பேசினாலும் அது காதில் வாங்காமல் உங்களுடைய சிந்தனையோடு இருந்துட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் கெட்டாலும் மீன் மக்கள் இதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணத்தோடு இருந்துவாங்க. நல்லவங்களோட பழகுங்க, கெட்டவங்களோட பழகாதீங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம். தீய பழக்கங்களை கொண்டு போடணும், தீய வழியில் கொண்டு போய் செலுத்தும், கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். இது மாதிரிலாம் பண்ண போகுது. அப்போ நீங்கள் கவனமாக இருந்து இதை உங்களுடைய காலத்தை கடத்திட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி மரண பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிட்டு வரலாம். இறை வழிபாடு சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் உக்கிர தெய்வங்க வழிபாடு பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் காளி தேவி வழிபட்டு வரலாம். அதுக்கு இல்லாமல் இந்த வீரபத்திரை சொல்லுவாங்க. அவருடைய அவதார தெய்வம் சிவனுடைய அவதாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீரபத்திரை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் 2 பேரும் வணங்கிட்டு வாங்க. அமாவாசையில் பௌர்ணமியில் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் கும்பராசிக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா இப்போது பல வழியிலுமே ஒரு தேக்க நிலை தான், ஒரு தாமதமாக இருக்குது, தடையாக இருக்கிறது இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். நம்பிக்கையும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த செப்டம்பர் மாத கிரகங்களுடைய பலன் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய இப்போது நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும், கணவன் இருந்தால் மனைவி மூலியமாகவும், உங்கள் 2 பேருக்கும் எதுவும் முடியலன்னா பிள்ளைகள் மூலியமாகவும் அப்படி தான் ஒருத்தருக்கு உதவி கிடைக்க போகுது. எதிர்பாராத உதவி, எதிர்பாராத வாய்ப்பு தான் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இது இல்லாமல் தினசரி வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாகி திருப்பி முடிவு கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் சரியாயிடும். அதனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களை ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
நிச்சயமாக இந்த செப்டம்பர் பலன் உங்களுக்கு நல்லதான், கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்க பார்த்திங்கனாக்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல கேது சுக்கிரன், 12ஆம் இடத்துல சனி பகவான், இப்படி தான் இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மீனராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசியில் ராகு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது, கேதுவில் கேதுவும் சுக்கிரனும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேதுவும் சுக்கிரனும் ராகுவும் பார்க்குறாங்க. இதனால் பின் விளைவுகள் ஏற்படும். கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கனால அவங்க ஆணாக இருந்தால் பெண் விஷயத்துலையும், பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயம், நம்ம பழகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தப்பாக சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நடக்கும். இப்போ நல்லா நீங்கள் பழகினா கூட உங்களுக்குள்ளே தப்பு இருக்குது, நீங்கள் தகாத உறவு வச்சுருக்கீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. சில பேர் கெட்ட பழக்கங்களில் போய் மாட்டிப்பாங்க, அவங்களாலையும் பிரச்சனை வரும். அதே போல் காலகட்டங்கள் இருக்கிறனால உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப உகந்தது. குருவாக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த குரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதற்கெல்லாம் ஜீவசமாதி தரிசனத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், அந்த கெட்ட பழக்கம் மூலிமா வரக்கூடிய அவப்பெயர்கள் எல்லாமே விலகிடும். பெரும்பாலும் அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், எப்படி வகையில் எந்த வகையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வரும், அப்போ கண்டிப்பாக ஏற்றுங்க, அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லது தான் நடக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும், கொஞ்சம் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு போயிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நெருங்கிய நட்பாக இருந்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலை அப்போ வரப்போகுது. அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே எந்த தவறு இல்லாமல் பார்த்துக்கணும். நாளைக்கு உங்கள் மேலே தவறு இருந்தால் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கோவம் இருக்கும். அப்போ உங்கள் மேலே தவறு இல்லைன்னா அவங்களே மனம் திருந்தி, சரிப்பா நான் தான் வேலைக்கு போயிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே வேலைக்கு உங்கள்கிட்ட விரும்பி சேர்ந்துப்பாங்க. அப்போது விலகி போன உறவு விரும்பி சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிரியக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும், உடனே நடக்காது. அதுக்கு நீங்கள் உடனே நடக்கணும்னா பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து அதே சிந்தனையோட ஒரே விஷயத்தோடு இருக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டதை உங்களுக்கு தியானத்து மூலிமா நீங்கள் கேட்டு பார்க்கணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும், இஷ்ட தெய்வத்தை வழிபடணும், இப்படிலாம் சொல்லிட்டு வாங்க. நிறைய தியான மார்க்கமாக இருந்து பாருங்கள். எல்லாேருக்கும் வெளியே போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில். அது இல்லாமல் எல்லாேருக்கும் ஆலோசனை பண்ணுவீங்க. உங்களுக்கு குணமே மற்றவங்களை ஆலோசனை பண்ணி ஒருத்தவங்களை காப்பாற்றக்கூடிய குணமாக தான் உங்களுக்கு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை இப்போ செயல்படுத்துங்க. நல்லவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், கெட்டவங்களுக்கு அவங்களுக்கு திருத்துங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் நீங்கள் இப்போது கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அரசியல்வாதி கவனமாக இருக்கணும், சினிமாவில் இருக்கவங்க, சமூக சேவை எல்லாத்துலேயுமே ஆன்மீகத்தில் இருக்கணும். ரொம்ப கண்டிப்பாக கவனமாக விழிப்போடு இருக்கணும். உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். நல்ல பழக்கத்தோடு பழகுங்க, கெட்ட பழக்கத்தை விட்டுடுங்க. இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு அரசாங்கத்தாருடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். அது நீங்கள் போய் கேட்கணுன்னா நீங்கள தானாக கிடைக்காது, போய் கேட்டு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலிமா சலுகைகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய மனிதர்கள் தொடர்புலாம் கிடைக்கும். அதை பயன்படுத்திட்டு வாங்க. எப்பயுமே ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது நம்மளுக்கு பணமோ பொருளோ படைபலம்னு சொல்லுவாங்க, படைபலம் பணபலம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒன்று இருந்தாலே போதுவாங்க. இந்த ரெண்டுமே இருக்கிறதுக்கு நீங்கள் வழி பண்ணிக்கணும். அது இல்லாமல் தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு முருகர் தான் சிறந்த தெய்வமாக சொல்லப்படுறார். அந்த முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம். 6 படை வீடு முருகர் கோயில் போயிட்டு வரலாம்.
அது இல்லாமல் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் தான், அங்கேயும் போய்ட்டு வரலாம். தொடர்ந்து முருகர் கோயில் போய்ட்டு வாங்க. வியாழக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை போய்ட்டு வாங்க. அவரை அந்த வார்த்தை திருப்புகழ் பாடுங்க. கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. படிப்புக்கு, அவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு வழங்கி விடுவாங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. நீங்களே வெளியே போய் செய்யணும். அதுதான் உண்மையான தான தர்மம்னு சொல்லப்படுது. அவங்கள்ட்ட கேட்டு கொடுக்கக்கூடாது, கேட்காமே கொடுக்கணும். அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குரு வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அவரை கண்டிப்பாக பிடிச்சிங்க. குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குரு கண்டிப்பாக இருந்தால் அவரை கண்டிப்பாக பிடிச்சிங்க. அது மாதிரி வாழ்க்கையில் மேன்மேற்று வரணும். இப்போ உள்ள சூழ்நிலையை நீ கடந்து வந்துடுவீங்க. நான் சொன்ன இந்த முறைகளை கவனமாக பயன்படுத்தி வந்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன இறை வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் பாத பலன் நல்லதாக இருக்கும். முடிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, தீய பழக்கம் வேண்டாம், நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. நல்ல சிந்தனை விடுங்க. நல்ல பேச்சு பேசிட்டு வாங்க. நல்ல செயல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக தெய்வ வழிபாடுனால உங்களுக்கு இறை அருள் கிடைச்சி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் மூலிமா உங்களுக்கு அந்த கர்மா குறைந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் நீங்கள் நீரில் வாழ்கிற ஜீவராசிகள்லாம் உணவு கொடுத்துட்டு வாங்க. அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நீர்நிலை அருமையில் கோயில் போயிட்டு வாங்க. அந்த நீரில் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணணும். இப்போ ஒரு கடலோ குளமோ ஏரியோ இருந்தால் அதில் ஒரு போட்டில் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயணம் போயிட்டு வாங்க. அது மாதிரிலாம் இதெல்லாம் சுற்றி உணவு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீரில் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு, இந்த செப்டம்பர் பலன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் கஷ்டமாக இருந்தாலும் நல்லதாக நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்த்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.